சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 30ஆம் நாள். துவாதசி திதி இன்று மாலை 6:12 வரை. திருவோணம் நட்சத்திரம் இன்று மாலை 6:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய கல்வி கட்டணம், டியூஷன் கட்டணம், அல்லது குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புறது, குழந்தைகளை தொலைதூரத்துக்கு அனுப்புறது, பிள்ளைங்க வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளில் படிக்க ஆசைப்படுது, இந்த மாதிரி, அல்லது திருமணம், பெண் குழந்தைகளுடைய திருமணம் போன்ற அமைப்புகளுக்காக. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் திருமணத்திற்கு கடன் தானே வாங்க வேண்டியிருக்கு. அப்போ திருமணம், நல்ல வேலை, நல்ல அமைப்புகள் போன்ற குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக ஏதேனும் இருக்கின்ற அமைப்பில் பற்றாக்குறை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதில் போய் 6ஆம் அதிபதி புதன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் ஏதேனும் ஒரு நிலையில் அசுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு மருத்துவ செலவுகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் இந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி ஆகுது. இதற்காக கையில் வச்சிருக்கிற சேமிப்பையும் செலவு செய்து அதற்கு மேலும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடியது என்பது போன்ற பற்றாக்குறை பட்ஜெட் விழுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். இதை தவிர்த்து அப்படி ஒன்றும் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவுமே இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதிலையும் குறிப்பாக சொல்லப்போனால் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே போட்டிகள் ஒழிகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். அதாவது எதிர்த்தரப்பு என்ன ஒன்று செஞ்சாலும் அதை நம்ம சாதகமாக நமக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணிதம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லோருக்குமே இப்போது ஒரு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்கு இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுத்து அதிநட்பு ஸ்தானத்தில் மிக அருமையாக அமர்ந்திருக்கிறார். வீடு, வாகனம் போன்ற அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு நமக்கு கனவு நனவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வானவியல் போன்ற அமைப்புகள், ஃபிசிக்ஸ் போன்றவைகளை படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்கும் இன்றைக்கு வகுப்பு சார்ந்த விஷயங்கள், பள்ளி, கல்லூரி சார்ந்த விஷயங்களில் ஒரு நிறைவான விஷயங்கள் நடக்கும். இது புரியலை, அது புரியலை, அது பிடிக்க முடியல, இது படிக்க முடியல என்கின்ற அளவில் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய பள்ளி பருவ, கல்லூரி பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே வகுப்புகளில் நல்ல விதமான ஆசான்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வடக்கு நோக்கிய பயணம். தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஒருத்தரை பார்க்குறதுக்காக வர்றேன், ஒரு தொழிலை முடிக்கிறதுக்காக வர்றேன், அல்லது இவரை போய் பார்த்தால் இந்த தொழிலை பற்றிய சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தா என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லதுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் எல்லோருக்குமே பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆண்களை விட மேம்பட்ட நிலையில் ஆணுக்கு பெண் சமம் என்கின்ற அமைப்பெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு வருதுங்க. ஆணை விட இப்போ பெண் தாங்க அதிகமாக வேலை செய்யக்கூடிய சூழல்கள் வருகிறது. அப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு நல்ல நிலையில், அதாவது நெருடல்கள் எதுவும் இல்லாமல் என்னுடைய மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைத்து விட்டது அல்லது இந்த வாரத்திலேயே கிடைக்கும் என்பதற்கான நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்கார பெண் மக்கள் அனைவருக்குமே இப்போது. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் இப்போது 3ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். அதிநட்பு ஸ்தானத்தில் அவர் 3ஆம் அதிபதியோடு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐயா, 3ஆம் இடம் என்பது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு நல்ல அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய இடம், தகவல் தொடர்புகள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். ஒரு ஃபோன் மூலமாக ஒரு நல்ல தகவல் வர்றது, வாட்ஸ்அப் மூலமாக ஒரு நல்ல தகவல் வர்றது, இந்த விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்கின்ற மாதிரி இன்றைக்கு மத்தியானம் 2 மணிக்கு பிறகு எதை எதிர்பார்த்திருந்தீங்களோ அது அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த விஷயங்களை அப்படியே வயதிற்கேற்றார் போல் மாற்றி சொல்லலாம்.
ஒரு 20 வயதுக்காரர் எதிர்பார்க்கிறது வேறு மாதிரி இருக்கும், 40 வயதுக்காரர் 60 வயதுக்காரர் எதிர்பார்க்கிறது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆக மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய வங்கித்துறை அமைப்பு, நீதித்துறை அமைப்பு, ஒரு லாயர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்லது வங்கியில் பணிபுரியக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கலக்கமான மனநிலைமைகள் எல்லாம் அப்படியே விலகி வேலையில் ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவங்க, ஒரு 3 வருஷமாக எதுவுமே நடக்கலைங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்தே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சம்பள உயர்வு கூட இல்லைங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வுகள் அத்தனையும் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியும் பயணத்தை குறிப்பவனுமான 12ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு தன வீட்டில் இருக்கிறார். காசு பணம் விரயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கிரெடிட் கார்டு விஷயத்தில் இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒரு இறக்கப்பட்ட பொதுவாகவே தாய்மை குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் எப்படி பிள்ளைகளை பார்த்து இறக்கப்படுவாளோ, அடுத்தவர்களை பார்த்து இறக்கப்படுவாளோ, அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்றது உங்ககிட்ட நடக்கவே நடக்காதுங்க. அவர் என்கிட்ட கேட்டுட்டார், அவர் கேட்டதுக்காகவே நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான அதீத இறக்க குணம் கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற, கிரெடிட் கார்டை கேட்டார் கொடுத்துட்டேன், அல்லது அந்த கிரெடிட் கார்டில் என்கிட்ட இல்லைங்க, இருந்தாலும் என்கிட்ட கார்டு இருக்குது நான் தேய்ச்சி கொடுத்துட்டேன், இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலையும் விரயங்கள் வரும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பயணங்கள் கூட அப்படி ஒன்று இன்றைக்கி நன்றாக இருக்காதுங்க. ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அப்படி போகிறேன் இப்படி போகிறேன், ஒரு நிலையில் ஒரு சிறு குறு பயணம் பண்ணுகிறேன், அந்த பயணத்தின் முடிவில் ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே தலைகளாக சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆனால் வில்லங்கங்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கணும். 12 2ஆம் இடங்கள் இன்றைக்கு தொடர்பு கொள்கிறதுனால ஒரு வீட்டை வாங்க போகிறேன், ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்குது, அட்வான்ஸ் கொடுத்தாலும் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா என்பதை, அதாவது கீழிருந்து மேல் வரைக்குமே நன்கு விசாரித்து விட்டு எதையும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக இந்த இடத்துல இந்த பணம் வரணும், தேவையில்லாமல் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், அல்லது என்னுடைய பணமே ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, அல்லது ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒரு விஷயத்தை முடித்தேன், எல்லாருமே அவங்கவுங்க பணத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்க, என் பணம் மட்டும் இந்த இடத்துல தேங்கி போச்சு, இந்த மாதிரியான பணப்பிரச்சனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஓய்வூதிய பலனாக இருக்கலாம். நான் உழைச்சி சம்பாரித்த காசை இந்த இடத்துல ஒரு சிட் ஃபண்டு மாதிரி போட்டுட்டேங்க, நம்பித்தாங்க போட்டேன், ஆனால் அது இப்படி ஒரு சிக்கலாகி போச்சு, காசு பணம் இன்றைக்கி தேவைப்படுற நேரத்தில் இல்லை, நமக்கு குழந்தைகளுக்கு இப்படி ஆகணும், நம்ம உடம்புக்கே இப்படி இருக்குது, நம்முடைய தொழில் இப்படி இருக்குது, ஆனால் நம்முடைய பணம் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு விளையாட்டு காட்டுது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு மாதிரியான மன வருத்தம் கலக்கத்தில் நிதி பற்றாக்குறை காரணமாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அந்த பணம் வருவதற்கான வழிகள் திறந்து விடக்கூடிய, இன்றைக்கே பணம் கையில் கிடைக்கும்னு அவசியம் இல்லை, அதற்கான அர்த்தமும் இல்லை, ஆனால் பணம் வந்துருன்ற நம்பிக்கை, அதற்கான சில ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் நடந்து அது ஒரு மாதிரி சீர்குலைந்து போய் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் ஏற்படக்கூடிய தன்மை, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சௌஜன்யமாக அந்யோன்யமாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பயணம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகவே இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். ஒரு பெற்றோருடைய மனமாற்றம் அல்லது அலுவலகத்தில் யாராவது ஒருத்தர் மனமாற்றம், உங்களுக்கே மனமாற்றம், ரொம்ப நாளாக இந்த பக்கம் போகணும், கிழக்கு பக்கம் போகணும்னா மேற்கு பக்கம் போகணுமா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் எதை செய்வது என்கின்ற குழப்பத்தில் ஒரு இரட்டை நிலை
இரட்டை மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அந்த இரட்டை நிலை ஒளிந்து இதைத்தான் செய்யணும், இங்கே தான் போகணும் என்கின்ற மாதிரியான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. வீட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் ஆகக்கூடிய பணவரவும் இருக்கும் இன்றைக்கி. அப்படிலாம் ஒன்றும் பெரிய செலவுகள் இருந்துடாது. ஒரு பணம் வந்து அதன் மூலமாக ஒரு லாபம் வந்து ஒரு நிறைவுகள் கிடைத்து அதன் மூலமாக வீட்டுக்கு குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பயணம் போய் அல்லது ஒரு பொருள் வாங்கிறது போய் குழந்தைகளையும் கூட்டு போனேன், கணவர் மனைவி எல்லாருமே சேர்ந்து போனோம், இந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் ஒரு கட்லு, பீரோ, சேரு இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான வீட்டிற்கு தேவையான ஒரு புதிய பொருள் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கையில் வரவு வரும், ஆனால் அந்த வரவு அப்படியே செலவாகி போய் ஆனால் இரவுக்குள் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் நிறைவாக லாபாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. கூடவே கொஞ்சம் செலவு இருக்கும். அதாவது ஒரு வெற்றியை அடையிறதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அமைப்புகள். நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பணம் கொடுத்தா தான் வெற்றி என்பது கண்ணுக்கு நேராக தெரிஞ்சாலும் கொஞ்சம் போராடிக்கிட்டு இருந்த கடந்த காலங்களில் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், காசு கொடுக்காமே அந்த வேலையை முடிச்சிடலாம் என்கின்ற மாதிரியாக இருந்து கொண்டிருந்த அலைந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் போனால் போகிறது போ, இந்த இடத்துல இந்த பணத்தை செலவு செய்து அப்படியே அந்த வெற்றியை அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றம் வரக்கூடிய எதிரும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பி உறவுகள் கூட இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அண்ணங்கிட்ட இருந்தோ அக்கா கிட்ட இருந்தோ ஒரு பண வரவுகளை எதிர்பார்த்துருந்தவங்க, ஒரு கையெழுத்து போன்ற அமைப்புகளை எதிர்பார்த்துருந்தவங்க, அக்கா அந்த கையெழுத்து போட்டால் நல்லது, அண்ணன் இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தா நல்லது, இந்த மாதிரியான குடும்ப அமைப்புகள்லேயே ஒரு நேருக்கு நேராக கேட்க முடியாமல் சுற்றி வளைத்து சொல்லி அனுப்பிச்சு என் விருப்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க காதில் போட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலேயே நேர போய் விழுந்துடலாம் என்கின்ற மாதிரியாக அண்ணனிடமோ அக்காலிடமோ அல்லது அது சம்பந்தப்பட்ட உறவுகளிடமோ குடும்பத்திலேயே நேருக்கு நேராக பார்த்து காரியத்தை சாதிச்சுக்கிற நாளாக இந்த நாள் அமையுங்க. என்னதான் மற்றவங்ககிட்ட சொல்லிவிட்டாலும் நம்மளே நேருக்கு நேராக பார்த்து சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய மனசு இலகும் இறங்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிற நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்பு துறைகளில் இன்றைக்கு குறைகள் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி சிக்கலாக இருக்கும். வேலையில் கூட போட்டி பொறாமைக்காரர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நம்மளை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பாங்க. எதையாவது ஒன்று மறந்துடுவீங்க. வீட்டிலிருந்து போகும்போதே வேலைக்கு போகும்போதே முக்கியமாக கொண்டு போக வேண்டியதை மறந்துட்டு போகிற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அங்கே போயும் உட்காந்து சீட்டில் சரியாக வேலை செய்ய முடியாத ஒரு அமைப்பு, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இண்டோர்லேயே இருந்து வேலை செய்ய வேண்டியவங்களுக்கு தேவையில்லாமல் வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு வியாபார பெருமக்களுக்கு போட்டியாளர் கொஞ்சம் தலைவலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சில அமைப்புகளில் இன்றைக்கு நஷ்டம் வருன்றதுனால வியாபாரம் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக அன்னைக்கே அதை பொருளை ஒரு ப்ரொடக்ட் பண்ணி அன்னைக்கே வித்துடுற மாதிரி இருக்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கு விற்பனையாக வேண்டிய பொருள் தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் இன்றைக்கி சிக்கனமாக காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை இவ்வளவு தூரம் தயார் பண்ணணுமா, கொஞ்சம் குறைச்சி தயார் பண்ணி விற்றதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே என்கின்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை அமைப்புகள் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள். 8ஆம் அதிபதி ஜீவன அமைப்பில் அமர்ந்திருக்கின்ற இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில நிலைகளில் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் 3 மணி 4 மணிக்கு பிறகு அப்படியே எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களில் வந்து வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் அத்தனையும் நீங்களே சீர் செய்து கொள்ளக்கூடிய அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள், மற்ற கிரகங்கள் ராசி வலுத்திருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான, அதாவது கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், கணவரையோ மனைவியவோ ஒரு நண்பர்களையோ குறிக்கக்கூடிய பாவகம் அது. அந்த அதிபதி இன்றைக்கு பாக்கியத்தில் உட்கார்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை மூலமாகவோ நண்பர்களின் மூலமாகவோ பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் அவரே 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறனால இன்றைக்கி தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைவாகவே இருக்குது. ஒரு மாத காலமாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 வார காலமாகவே மிகப்பெரிய அளவில் தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லலாம். தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன? தொழில் வேலைகள் கொஞ்சம் நிறைவாக இருக்கிறது. வீட்டில் தாங்க கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக இருக்குது. வீட்டில் தாங்க கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம
நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் வேலை தொழில் அமைப்பில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன். வீட்டு பிரச்சனைகளை அலுவலகத்திலேயோ தொழில் இடங்கள்லையோ வியாபார ஸ்தலங்கள்லையோ ஒரு விவசாயம் பார்க்குற இடத்துலையோ கொஞ்சம் மறந்து இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றதான் உண்மை. கணவனால் மனைவியால் ஏதேனும் ஆதாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கலங்க, ஒய்ஃபுக்கும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுங்க, ரெட்டை வருமானமாக வந்துடும். ஒரு வருமானத்தை செலவு பண்ணலாம், ஒரு வருமானத்தை சேமிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களில் மனைவிக்கு வேலை முயற்சி கொண்டிருப்பவங்க அல்லது கணவர் வீட்டுக்கே திரும்பி வந்துடணும், வெளியிடங்களில் இருக்கிறார், வெளி மாவட்டத்தில் இருக்கிறார், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறார், தூர இடங்கள்ல இருந்து வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை தான் வர்றாரு, இவர் இங்கே இருந்து வேலை செய்யணுன்ற மாதிரியான அனுமதிகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பவர்களுக்கு அதற்கான நிறைவுகள் குடும்பம் ஒன்றாக இணையக்கூடிய அத்தனையும் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 9 புதன் இன்றைக்கு 8 மறைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவரே 6 இருப்பார். 6, 8 போன்ற அமைப்புகளோடு ஒருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இப்பொழுது ஒரு கிரகம் இருப்பதும், அதே நேரத்தில் 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் எதிர்பாராத நல்லவைகளை நடக்கக்கூடிய அமைப்புகளை இப்போ சொல்லி காட்டுதுங்க. ஒரு இடத்துல பணம் எதிர்பாராத வகையில் வர்றது, இந்த பணம் வரவே வராது அல்லது இவங்க கொடுக்கவே மாட்டாங்க அல்லது இந்த இடத்துல இந்த மாதிரியான தப்பு பண்ணிட்டோம் அது சரியாக வராது என்பது மாதிரியான ஒரு கைவிடப்பட்ட அமைப்பு உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்பு. விட்டுப்போன தொடர்புகள், விட்டுப்போன உறவுகள் மறுபடியும் ஒட்டக்கூடிய அமைப்பு. திடீர்னு சண்டை போட்டாங்க, 2 வருஷமாக 3 வருஷமாக பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கூட கிடையாது. இந்த மாதிரியான அமைப்பில் ஒரு பப்ளிக்கான ஒரு அமைப்புகளில் திடீர்னு பார்த்தோம், ஒரு நிலையில் 2 பேருமே பழைய மனக்கசப்புகளை மறந்துட்டு எப்படி என்ன இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்கன்னு விசாரித்து சேர்ந்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு திடீர் நிகழ்வின் மூலமாக விடுபட்டு போன தொடர்புகள், உறவுகள், நட்புகள் ஏதோ ஒன்று இன்றைக்கோ இந்த வாரத்திலேயோ அப்படியே சந்திக்கப்பெற்று அதன் மூலமாக அது நல்ல வகையாக மாறி ஒருவருக்கொருவர் நம்ம பண்ண தப்பு, எதிராளி பண்ண தப்பு, அவரும் உணர்றார் நானும் உணர்றேன் என்கின்ற மாதிரியான அந்த தொடர்பை புதுப்பித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகாதிபதி 7வது வீட்டில் இருக்கிறார். குழந்தைகளால் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய அமைப்பு இப்பொழுது. 7ஆம் பாவகத்திலிருந்து அவர் ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைகளால் இந்த விஷயங்களை செய்ய முடியல அல்லது நம்மளே செஞ்சு கொடுத்தாலும் அதை அவங்க சரியாக கட்டி காத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றி, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, அவர்களுடைய தொழில், சொந்த அமைப்புகள், திருமண வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை கும்பராசிக்கார பெரியவர்களுக்கும் இப்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லைங்க. ஒரு 3 வருஷம் ஆச்சு, 3 மாதம்தான் ஆச்சு அல்லது இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், டக்குன்னு நம்ம வேறு மாதிரி ஒன்று நினைக்க அது வேறு மாதிரி ஒன்று நடந்துருச்சு, மாமியார் மாமனார் இந்த மாதிரியான அமைப்புகளில் சிக்கல்கள் இருக்குது. இந்த குழந்தையுடைய அமைப்பை பொறுமையாக தீர்க்க வேண்டும், எப்படி தீர்க்கிறது, யார்கிட்ட கேட்குறதுன்றே ஒரே குழப்பமாக இருக்கிறது. இந்த மாதிரியான இனம் தெரியாத மனக்கலக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்தே தீர்வுகள் ஆரம்பிக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதி ராசியை பார்ப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு நிலையில் நம்ம ஒன்று நினைக்க போக பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அல்லது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்றை செய்ய அது ஒன்று நன்றாகவே ஒரு நிலையில் மனசு ஆறுதல். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு பிறகு எல்லாம் மன ஆறுதலாக கிடைக்கக்கூடிய, குழந்தைகள் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கி. மீனராசிக்காரர்களுக்கு 4, 7 புதன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு மாதிரியாக மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவனாலோ மனைவியாலோ அல்லது நமக்கு ரொம்ப விருப்பமான ஒருத்தர்னால, அவர் ஆண் பெண் யாராக இருந்தாலும், ஒரு எதிர்பாலினத்தவர் அல்லது காதலன் காதலி உறவுகளில் கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் செலவுகள், அவருக்கு ஒரு பரிசை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு கணவருக்கு ஒரு பரிசு, மனைவிக்கு ஒரு பரிசுன்ட்டு பணத்தை செலவு செய்து இன்னொருவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஓய்வு நாளான இன்றைக்கு வண்டியை இப்படி பிரித்து போட்டுடலாம், வண்டியை இந்த மாதிரியான ஒரு ரெடி பண்ணலாம் அல்லது வாகன செலவுகளை சொல்கிறேன், வண்டி
வாகன செலவுகள் இப்போது கண்டிப்பாக ஓய்வு நாளில் ஏதேனும் ஒரு நிலையில் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். எல்லா நிலைகள்லையும் இன்றைக்கு 6ஆம் இடத்துல போய் 4, 7 கூடியவர் அமர்ந்திருப்பதால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட சில பேருக்கு வருங்க. ஒரு கையில் ஒரு 1000 ரூபாய் தான் வச்சுருக்கிறேன், ஆனால் அதற்கு 2000 ரூபாய் தேவை, ஆக பகுதியாக ஒரு பகுதியை கடன் வாங்கி விட்டு ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துடலாம் என்பது மாதிரியான கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் வேலையை பற்றின மனசு ஒரு சிந்தனையிலே இருக்கும். இந்த வேலையை விட்டுறலாமா, அல்லது இதை விட ஒரு உயர்வான வேலை, இதை விட ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அமைப்புகளுக்கு சர்ச் பண்ணலாமா, அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, வேலையில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையா என்பது போன்ற வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஜீவன அமைப்புகள், பணம் எதில் வருதோ அதை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. நிறைய ஜோதிடம் அறிந்தவர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள்கிட்ட இருக்கின்ற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா, சந்தோஷமாக குடும்பம் அமைவது, எல்லாருக்குமே சந்தோஷமாக குடும்பம் அமைஞ்சிறதில்ல, சீக்கிரமாக குடும்பம் அமைகிறது. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான கிரக அமைப்புகள் எதுன்றதில் சில சந்தேகங்கள் இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் எல்லாருக்குமே சீக்கிரமாக குடும்பம் அமைஞ்சிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தான் 16 வயசு, 18 வயசு, 20 வயசு, 22 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா, இன்றைக்கு அரசாங்கமே திருமண வயது 21 பெண்களுக்குன்னு சொல்லியிருக்கிற நிலமில் 21 வயசில் நம்ம யாரும் பண்ண முடியறதில்ல. மிக அரிதாகவே டீனேஜ்னு சொல்லப்படக்கூடிய 18 வயதுகளில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிடுது, ஒரு 20 வயதில் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகிடுது. இந்த மாதிரியான அமைப்புகள், சீக்கிர திருமண அமைப்புகள் எப்படிப்பட்ட கிரக நிலையை கொண்டது. அதே நேரத்தில் சீக்கிரமாக திருமணம் பண்ண எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதில்ல. பணமே இல்லைன்னா கூட சில பேர் பார்த்திங்கன்னா தம்பதிகள் எப்போவுமே சிரிப்பும் கும்மாளவுமாக இருப்பார்கள். வீடு சும்மா அப்படியே கலகலன்னு இருக்கும். அவங்க வறுமையில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆசைப்படாமல் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆக சந்தோஷமாக வாழ்வது, ஒரு சீக்கிரமாக திருமணம் செய்து கொண்டு ஒரு நீடித்த கால அமைப்பில் வாழ்வது என்கின்ற அமைப்பிற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 7ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் வலுத்திருக்கும் பொழுது, 7ஆம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கும் பொழுது சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த சுக்கிரனுடைய தசை வருது. பெரும்பாலும் 18 வயதில் 20 வயதில் திருமணமானவர்கள் சீக்கிரமாக தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற மறைமுக அர்த்தம் இதில் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு 18 வயசில் திருமணம் ஆகிடுதுன்னு வைங்க, ஒரு ஆணுக்கு 20 வயசில் திருமணம் ஆகிடுதுன்னு வைங்க, அந்த வாலிப பருவத்திலேயே அவர்களுக்கு அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து விடுகின்றன என்ற அர்த்தம். 30 வயசில் கல்யாணம் ஆனாலும் அப்படித்தானங்க, 30 வயசு வரைக்கும் அவங்க தாம்பத்திய சுகத்தை, நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இல்லையா. ஒரு நிலையில் 3, 7, 11, 12 இந்த 4 பாவகாதிபதிகள் சுபத்துவமாக இருந்து சுக்கிரனின் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை நடந்து, அல்லது சுக்கிரனுடைய தசையே இளம் வயதில் பங்கமற்று இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கணும்னா அவங்க பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கணுங்க. அப்போ பௌர்ணமிக்கு பக்கத்தில் முன்ன பின்ன ஒரு 5 நாளுக்கு 3 நாளுக்கு முன்ன பின்ன ஒருவர் பிறந்து அவருடைய சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருந்து, அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தோடையோ 3ஆம் இடத்தோடையோ 12ஆம் இடத்தோடையோ தொடர்பு கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சீக்கிரமாக தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து விடுகிறது. இது போன்றவர்களுக்கு ஒரு 18 வயது 20 வயது போன்ற 20ஸ்ன்னு சொல்கிறோம். ஆணாக இருந்தால் ரொம்ப நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு 24 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடும். எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையிறது இல்லை. இப்போ எல்லாருமே திருமணத்தை செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களில் தானே இருக்கிறோம். அப்போ செட்டில் ஆகிறாரோ ஆகலையோ, வேலை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சமைக்கிறதுக்கு வீட்டில் ஒரு மருமக வேணுன்றதுக்காகவே மகனுக்கு சீக்கிரம் திருமணம் முடித்தவர்கள்லாம் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவருக்கு சீக்கிரமாக தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வேறு சில சூழல்களை கிரகங்கள் உருவாக்குகின்றன என்பது தான் உண்மை. ஆக 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு, இந்த சுக்கிரனுடைய தொடர்புகள், சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது ராகு கேதுக்கள் திசைகள். ராகு திசை 18 வருஷம் துலாத்திலேயோ ரிஷபத்திலேயோ இருக்குதுன்னு வைங்க. இந்த 18 வருஷம் 20 வயதில் ஒருவருக்கு ஆரம்பிக்கிறது என்றால் அந்த 18 வருஷமும் அது நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுத்துவிடும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கொடுத்துரும். ஆக இந்த மாதிரியாக ஒரு சுபத்துவ அமைப்பில் சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வரக்கூடிய அமைப்பும் 7ஆம் பாவகம் 8, 3, 7, 11, 12 ஆகிய பாவகங்கள் சுபமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, நீடித்த வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.